புத்திசாலியா யோசிச்சா இந்த கோல்ட் ரிங்க வெறும் 3 செகண்ட்ல வெளில எடுத்துடலாம். ஆனா உங்க சிந்தனை மட்டும் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னா 3 மணி நேரம் ஆனாலும் இதுக்கு விட கிடைக்காது. கிட்டத்தட்ட இத முதல் முறை கையில எடுக்கிற எல்லாருமே இயல்பா அந்த கோல்ட் ரிங்க அப்படியே கீழ் நோக்கி இழுத்து பார்ப்பாங்க. ஆனா அப்படி செஞ்சா அது வேலைக்காவுதுன்னு உங்களுக்கே உடனே புரிஞ்சிடும். ஏன்னா கீழே இருக்கிற அந்த வளைந்த ரிங் ரொம்ப பெருசா இருக்கிறதால இது வெளில வராது. சரி, அப்போ அந்த 2 சின்ன கனெக்டிங் லூப்களை வச்சு இந்த வளைந்த ரிங்க அந்த மலை போன்ற அமைப்போட கூர்மையான நடுப்பகுதிக்கு கொண்டு வரலாம்னு நீங்க ட்ரிக் பண்ணி பாப்பீங்க. ஆனா அங்கேயும் ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. அந்த கோல்ட் ரிங்கோட ஓட்டை ரொம்ப சின்னது. அதனால அதால மேல் வழியாவும் அந்த நடுப்பகுதியை தாண்ட முடியாது, கீழ் வழியாவும் அந்த வளைவை கிராஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு பொறி வச்ச மாதிரி எல்லாமே லாக் ஆகி நிக்கும். அப்போ இது எப்படி தான் சால்வ் பண்றது? இதுக்கு தேவை ஒரு வித்தியாசமான பார்வையும் நெகிழ்வான சிந்தனையும் தான். நமக்கு வெளியில போறதுக்கு நேரடியா வழி தெரியலன்னா நாமளே ஒரு வழியை உருவாக்கணும். இதோ அந்த செமட்ரிக். முதல்ல எல்லாரும் கவனிக்க தவறுற அந்த வளைந்த ரிங்க அப்படியே தூக்கி வலது பக்க முனைக்கு ஸ்லைடு பண்ணி கொண்டு போங்க. இப்போ அப்படியே தலைகீழா யோசிச்சு அந்த வளைந்த ரிங்க கீழ் நோக்கி திருப்புங்க. அடுத்ததா அந்த வளைந்த ரிங்கையும் பெரிய ரிங்கையும் ஒன்னா சேர்த்து மடிங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க, ஒரு சூப்பரான புதிய பாதை உங்க கண்ணுக்கு முன்னாடி ஓபன் ஆகிடும். கடைசியா அந்த கோல்ட் ரிங்க இந்த பாதை வழியா அப்படியே அரசுட்டி எடுத்தா, டக்குன்னு அது தனியா வெளியில வந்துடும். மிஷன் சக்சஸ். கண்டிப்பா இதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம்ல.